Day 5, time 12:58 AM. நேற்று என்ன நடந்துச்சு? ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் பஸ் எல்லாம் ஏறி காந்திபுரத்தில் வந்து இறங்கிட்டேன். ஐடியலி என்னோடய ஒரு கசின் நான் சொல்லி வச்சுருந்தேன், அவங்க கோயம்புத்தூர் தான் இருக்காங்க, என்னை வந்து பிக் பண்ணுங்க, அக்கா வீட்டில் ட்ராப் பண்ணுங்கள், உங்களை பார்த்த மாதிரி இருக்கும் ரம்ஜானுக்கு அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபோன் பண்ண சார் எடுக்கலை. அதனால் நான் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி அக்கா வீட்டுக்கு போக ரெடியானேன். ரேப்பிடோக்காரன் வேறு பேசிட்டு வந்தார். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அண்ட் நான் புக் பண்ணதும் அவங்க இவன் ஓடிபி கொடுத்து அக்செப்ட் பண்ணியும் சீக்கிரமாக டெஸ்டினேஷன் ரீச் ஆன மாதிரி அவர் ரைடும் க்ளோஸ் பண்ணிட்டார். அப்புறம் எக்ஸ்ட்ரா மணியும் கேட்டார். இத்தனைக்கும் அவங்க என் அக்கா வீடு எனக்கு அட்ரஸ் தெரியுமே தவிர வீட்டுக்கு நான் போயிருந்தாலும் எனக்கு வழி ஞாபகம் இல்லை. அந்த வெயிலில் காலையில் ஒரு 8:15 நினைக்கிறேன். அந்த டைமில் குனியத்தூரில் தெருவாக சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா ரேப்பிடோ சொல்லி நான் ஒரு இடத்துல ட்ராப் பண்ண சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அண்ட் நான் அப்படியே தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை என் அக்காவே ஃபோன் பண்ணான், எங்கே இருக்க, கிளம்பிட்டியா, ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு. அப்புறம் நானே ஒத்துக்கிட்டேன், உண்மையை இந்த சர்ப்ரைஸ் பண்ண தான் நான் வந்தேன், ஆனால் வழி மறந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் ஃபோன்லேயே அவள் கைட் பண்ணால் அப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அவளை சர்ப்ரைஸ் பண்ணேன். அப்புறம் அக்கா எனக்கு டீ போட்டு கொடுத்தா, அப்புறம் ஊத்தப்பம் செஞ்சு கொடுத்தா. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடித்து குளித்து நாங்கள் பாலக்காடு பஸ்ஸு ஏறலான்னு டிசைட் பண்ணோம். ஆக்சுவலி அவன் வீட்டில் ஒரு பெட்ரூமில் விண்டோஸில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கிளி ஒரு உடனில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது தொங்க போட்டிருக்கா. நான் முன்னாடி அவள்கிட்ட கேட்டேன், ஏம்மா இது கிளியை தொங்க போட்டிருக்க அப்படின்னா கேட்டதுக்கு அவள் சொல்கிறா, ஜன்னலும் மூடி வச்சுருக்கா, அந்த ஜன்னலை ஒரு வேளை திறந்தா கிளி பறந்து போயிடுமா மேடம், அப்படி தான் சொன்னாங்க. டேடி ஜோக் செத்து போச்சு. அப்புறம் ரம்ஜானுக்கு நான் அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அவளை எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். நாங்கள் ஷாஜி டெக்ஸ்டைல்ஸ் போனோம். ஐடியலி நேற்று நிறைய கேரளாவில் ரம்ஜான் அண்ட் கோயம்புத்தூர்லேயும் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் ரம்ஜான் கொண்டாடிட்டாங்க. அப்புறம் ட்ரெஸ் ஷாப் போனப்போ அவங்க வாங்க வேலை செய்கிறவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. நான் பார்க்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன், பட் இல்லைங்க அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஏறி நானும் அக்காவும் பாலக்காடு வந்துட்டோம். பஸ்லேயே நிறைய பேசினோம், அந்த கதை இந்த கதை ஊர் கதை உலக கதை எல்லாமே. அதுக்கப்புறம் பாலக்காடு கோட்டை மைதானம் அங்கே வந்து இறங்கி அப்புறம் கிண்ணாശ്ശേരി பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றது 2:30 ஆயிடுச்சு. டயர்ட் வேறு, பசி வேறு. வந்ததும் அம்மா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ரம்ஜான் இருந்தாலும் நாங்கள் பிரியாணி எதுவும் பண்ணல. அம்மா ஏதோ வெங்காயத்தில் ஏதோ ஒரு குழம்பு பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாங்காய் ஊறுகாய், ரைஸு. நானும் அக்காவும் வயிறு நிறைய சாப்பிட்டேன். எனக்கு நல்லா ஃபுல்லாச்சு. ஃபுல்லாகி ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ஃபாதர் வந்து நன்னாரி சர்பத் பண்ணி கொடுத்தாரு எங்கள் 2 பேருக்குமே. நன்னாரி சர்பத் சோடா அந்த மாதிரி ஏதோ மிக்ஸ் பண்ணது, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் அம்மா அக்கா 3 பேரும் பெட்டில் உட்காந்து கதை பேசி அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் என் அக்கா வந்து அக்காவோட பழைய ஃபோனை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதெல்லாம் ஃபோன் ரொம்ப பழைய ஃபோன் அம்மாவோடது, அதெல்லாம் க்ளோன் பண்ணி சரி பண்ணி ஈவினிங் ஆகிடுச்சு. நான் அம்மாட்டையும் அக்காட்டையும் சொல்லியிருந்தேன், வந்ததுக்கு கேரளா வரைக்கும் வந்ததுக்கு ரம்ஜானுக்கு ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும், எங்கேயும் நம்ம வெளியே போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லி அவங்கள ப்ரெயின் வாஷ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி ஃபோட்டோ எடுக்க அவங்கள நான் ரெடி பண்ணேன். அப்பா வந்து இதில் எதுவும் ஃபோட்டோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆள் கிடையாது.
இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுவுமே அவரை ஏற்றுச்சிட்டு வேறு. பட் நான் எப்படியோ அப்பாவை டெரஸை வர சொல்லி நான், அக்கா, அப்பா, அம்மா 4 பேரும் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். சன்செட் வியூவில் நல்லா இருந்துச்சு. அண்ட் எங்கள் கான்வர்சேஷனும் ஃபன்னாக இருந்துச்சு. அம்மாவை ஏதாவது சொல்லி கலாய்ச்சி அப்பா கலாய்ப்பார். லைக் கொஞ்சம் நல்லா போச்சு ஈவினிங். அப்புறம் எனக்கு செம்ம தலைவலி வந்துச்சு. நான் டீ குடித்தேன், பட் சரியாகலை. ஃபுட்டு சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், அப்பவும் சரியாகலை. அப்புறம் நான் போயிட்டு பெட்ரூமில் படுத்துட்டேன், சுத்தமாக முடியலன்னு. தைலம் தடவையும் சரியாகலை. அப்புறம் மறுபடியும் நான் எழுந்திரிச்சு, அக்காவும் அம்மாவெல்லாம் தூங்கிட்டாங்க. மறுபடியும் நான் எழுந்திரிச்சு காஃபி போட்டு டேப்லெட் போட்டேன். அப்புறம் சால்ட் வாட்டர் குடித்தேன். இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. ஒரு 6:30க்கு ஆரம்பித்த தலைவலி ஒரு 1:30 ஆச்சு நிற்கிறதுக்கு. அப்புறம் நான் தலைவலிக்குதுன்னு சொல்லி காஃபி குடித்து வெளியே ஹாலில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்பாவும் அம்மா அக்கா எல்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்பா வெளியே வந்துட்டார். தலைவலிக்குதுன்னு எனக்கு கம்பெனி கொடுத்தாரு. நானும் அப்பாவும் என்னென்னமோ பேசணும். நல்லா இருந்துச்சு. லைக் ஆல்வேஸ் ஃபேமிலி கான்வர்சேஷன் நல்லா தான் இருக்கும். அதுவும் நான் எப்போவாது தான் வீட்டுக்கு வருவேன், எப்போவாது தான் எனக்கு ஃபேமிலியே பார்க்க முடியுது. ஒரு வெல் ஸ்பெண்ட் டைம் மாதிரி இருந்துச்சு. நல்ல